நான் பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறப்பா. நீ பில்லிங்க பாத்துக்கிறியா? பவித்ராக்கா இருக்காங்க, கஸ்டமர்லாம் அட்டன் பண்ணிடுவாங்க. நீ பில்ல போட்டுட்டு கலெக்ஷன் வரவங்களுக்கு காசு கொடுத்துட்டு ஏதாவது ஆர்டர் வேணா போட்டுக்கோ. சரிம்மா. அக்கா இங்க ஒரு நிமிஷம் வாங்கலேன். இந்த வரேன்டா. தம்பியை நம்பி பில்லிங்ல விட்டு போறீங்க, பில்லு ஒழுங்கா போடுவோண்ணா. இதுக்கா கூப்பிட்ட? என்னை விட அவன் பில்லிங் நல்லா போடுவான். நீ கஸ்டமர் மட்டும் மிஸ் பண்ணிடாம பாத்துக்கோ. சரிக்கா. சேல்ஸ் மட்டும் பாத்துக்கிறா, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். தம்பி எனக்கு ஒரு சின்ன ஐடியா, அம்மா கிட்ட சொன்னா ஒத்துப்பாங்களான்னு தெரியல. என்னன்னு சொல்லுங்கக்கா. கரெக்டா இருந்துச்சுன்னா நான் அம்மாட்ட சொல்றேன். பிறந்த குழந்தைக்கு செட்டு கொடுப்பாங்களா, தேவையான பொருள் பக்கத்து கல்ல 2500 ரூபாய்க்கு கொடுக்குறாங்களா, நம்மளும் கொடுப்போமா? வேணாங்க்கா, அதெல்லாம் செட் ஆகாது. ஏன்பா செட் ஆகாது? நம்மளுக்கும் நிறைய சேல்ஸ் ஆகும்ல. நம்ம கடை காசு இருக்கவங்களும் வருவாங்க, இல்லாதவங்களும் வருவாங்க. நீங்க இவ்வளவு ரூபாய் தான் கொடுத்து வாங்கணும் நம்ம சொல்லவும் முடியாது. மனிதாபிமானம் வியாபாரத்துல ரொம்ப முக்கியம். அக்கா நீங்க இன்னும் பேங்க்குக்கு போல? ஹெல்மெட்டை வச்சுட்டு போயிட்டேன்டா, அதுதான் எடுக்கலான்னு வந்தேன். நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். தம்பி கரெக்டா தானே சொல்றான்? ஆமாக்கா, சேல்ஸ் நிறைய ஆகணும் அந்த ஐடியா கொடுத்தேன். தம்பி கஸ்டமர் பத்தியே யோசிக்கிறான். நேத்தி தான் அந்த காரை அவ்வளோ காசு போட்டு வாங்கினேன், ஓடவே மாட்டுது. கார் ஓடலையா? நேற்று ஈவினிங் நான் தான் செக் பண்ணி கொடுத்தேன். சார்ஜ் இருக்கான்னு பாத்தீங்களா? சார்ஜ் எல்லாம் இருக்குது, காரும் ஓடுது, ஆனா ரிமோட்ல தான் ஓட மாட்டுது. ரிமோட்ல மட்டும்தான் ஓடலையா? என்னன்னு தெரியலையே. அவர் வேற வெளில போயிருக்காரு, இன்னும் 1 hour அவன் வரத்துக்கு. நீங்க ஒன்று பண்ணுங்க, அந்த காரை இங்கே விட்டு போங்க, நான் வந்த உடனே என்னன்னு பார்க்க சொல்றேன். அவ்வளோ நேரம்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது, எனக்கு இந்த காரே வேணாம், வேற கார் மாத்தி கொடுங்க. கார் ரிமோட்ல தானே ஓடல, நான் சொல்றபடி செய்யுங்க ஓடும். கௌஷிக்கு கொஞ்சம் நேரம் பேசாம இரு, உனக்கு ஒன்றும் தெரியாது. நான் சொல்றபடி செய்யுங்கம்மா, கண்டிப்பா ஓடும். கார் இப்போ ரிமோட்ல ஆன் ஆயிடுச்சு பாருங்க. இதான் பிரச்சனையா? நான் என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். என் பையனை கூட்டாந்து நான் காரை எடுத்துக்கிறேன், நான் வரேன். நேத்தி அந்த காரை விற்கிறதுக்கு கஸ்டமர் கூட 1 hour போராடி இருக்கா. கொஞ்ச நாள்ல பயந்தே போயிட்டேன். எனக்கு கூட டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல. ஆமா, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது? அப்பா கார் முடுக்கும் போது நானும் கூட சேர்ந்து பாக்குறேன்ல, அதான் எனக்கும் தெரியும். நீ சும்மா அப்பா கூட விளையாட்டுத்தனமா உட்காந்துருக்கேன்னு பார்த்தேன். பரவாயில்லையே, இதெல்லாம் நோட் பண்றியா? அம்மா, பசங்களுடைய போன வருஷம் புக்ஸ் எல்லாம் அங்க வச்சிருக்கேன். பேப்பர்காரங்களும் வர சொல்லியிருக்கேன், வந்தா போட்டுறியா? அக்கா நான் ஒண்ணு கேப்ப, தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? அதுல இருக்கிற நோட்டு மட்டும் நான் எடுத்துக்குவா. எழுதுன நோட்டு வச்சு என்னடா பண்ண போற? ஒவ்வொரு நோட்லயும் 20-30 பேப்பர் தான் எழுதாமலே இருக்கும். அந்த பேப்பர் தான்க்கா வேணும், அதுல இருந்து எடுத்து தச்சா 5-6 நோட்டு ஆகும். அது தம்பிக்கு படிக்கிறதுக்கு கொடுப்பேன். ஏண்டா, உங்க வீட்டுல படிக்கிற பிள்ளைங்களுக்கு நோட்டு புக் கூட வாங்கி தர மாட்டாங்க? அவன் படிச்ச வரைக்கும் போதும்னு சொல்றாங்கக்கா. வேலைக்கு போக சொல்றாங்க, 8வது தான் படிக்கிறான். 8வது படிக்கிறவன வேலைக்கு அனுப்புனா அவன் வாழ்க்கை என்ன வருது? அதுதாங்க எனக்கும் கஷ்டமா இருக்கு. சேலரி வாங்கினோடனே புக் வாங்கி கொடுத்துருவேன், நோட்டு வேணும்ல, அதுக்குதான் உங்களை கேட்டேன். அம்மா, நான் செஸ்ல வின் பண்ணா நீங்க என்ன வேணா தருவீங்கன்னு சொன்னீங்களே, அதான் நான் வின் பண்ணிட்டேன்ல. நான் கேட்கறத உடனே உனக்கு கொடுப்பீங்களா? நீதான் ஜெயிச்சிட்டல, உனக்கு என்ன வேணுமோ நீ அதை வாங்கிக்கலாம். அம்மா, உங்க தம்பிக்கு புக் வாங்கறதுக்கு 1000 ரூபாய் தரீங்களா? அதெல்லாம் வேணாப்பா, நீ சொன்னதே எனக்கு போதும். கௌஷிக்க, நீ இப்படி சொல்லுவா நான் எதிர்பார்க்கவே இல்லை. சாயங்காலம் போகல 1000 ரூபாய் வாங்கிட்டு போய் உனக்கு புக் வாங்கி கொடுத்துரு. நம்ம கடையில தான் நோட்டு எல்லாம் இருக்கே, அதுல 5-6 நோட்டு எடுத்து போய் அவட்ட கொடுத்துரு. படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லு. ஆண்டி, அம்மா மேல இருக்க ரூமை கிளீன் பண்ண சொன்னாங்க. கிளீன் பண்ற வேலை எல்லாம் முடிஞ்சிச்சுப்பா. சின்ன சின்ன அட்டை பாக்ஸ், பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் ஒரு வாரமா எடுத்து வச்சிருக்கேன். வேணாம், எல்லாத்தையும் வெளில போட்டுருங்க. தம்பி, அதெல்லாம் குப்பையில போடக்கூடாது, எடைக்கு போட்டா காசு கிடைக்கும். நீங்க எங்களுக்காக தான் சொல்றீங்கன்னு தெரிஞ்சு, ஆனா நம்ம போடுற பிளாஸ்டிக் டப்பா, அட்டை பாக்ஸுக்குலாம் அவங்களுக்கு பெருசா எம்மா காசு கிடைச்சிட போகுது. குப்பையை எடுக்கிறதுக்கு தான் அவங்களுக்கு சம்பளம் தராங்களா? அப்புறம் உங்க இஷ்டம், நான் எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் வெளியிலே வச்சிடறேன். A few moments later. ஏன்டா எதை தேடிட்டு இருக்கியா என்ன? ஆமாக்கா, என் கழுத்துல இருந்த சைனா காணும், நான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன், எங்கதான் விழுந்ததுன்னே தெரியல. நீ தேடுற செயின் இதுன்னு பாரு. ஆமாக்கா, இந்த செயின் தான். நான் தொலைஞ்சி போச்சுன்னு பயந்தே போயிட்டேன். இந்த கோல்டு செயினை யார் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தா தெரியுமா? குப்பை வர்றவங்க. நீ குப்பை கொட்ட போனல, அங்கே தவறுதெல்லாம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க நினச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கேன், அந்த கோல்டு செயினை அவங்களே திரும்ப போயிருக்கலாம். ஆனால் அவங்க அப்படி பண்ணல. பார்த்தியா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நமக்கு தெரியாமல் நிறைய பொருளை மிஸ் பண்ணுற இடம் குப்பை தொட்டி தான். அவங்க வேலையை நம்மளால செய்ய முடியுமா? நீயே சொல்லு. நம்ம சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணாதானே அந்த வேலையை அவங்க சந்தோஷமா செய்வாங்க. தம்பி, அம்மா எங்கப்பா? அம்மா இப்பதான் வெளியே போனாங்க. ஏன் அம்மாட்ட ஏதாவது சொல்லணுமா? பர்மிஷன் வேணும், ரேஷன் கடையில் அரிசி போடுறாங்க, இன்னைக்கு விட்டா வாங்க முடியாது, வீட்டுல வேற அரிசி இல்ல. அம்மாவுக்கு ஒரு கால் பண்ணிக்கிட்டா? அம்மா வண்டியில போயிட்டு இருப்பாங்க, அவங்க டிஸ்டர்ப் பண்ண முடியாது இல்ல. நீங்க போங்க, நான் அம்மாட்ட சொல்லிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். A few moments later.
ஏன்பா போட்டதெல்லாம் அப்படி இப்படியே கிடக்குது? அவங்க எங்க? அவங்க பர்மிஷன்ல வெளியே போயிருக்காங்கம்மா. பர்மிஷனா? பர்மிஷன் என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. ரேஷன் கடையில அரிசி வாங்க போயிருக்காங்கம்மா. இன்னைக்குதான் கடைசி நாளா, இன்னைக்குள்ள வாங்கிடுமா. உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன்னு தான் சொன்னாங்க. நீங்க வண்டியில போயிட்டு இருக்குள்ள ஃபோன் எடுப்பீங்கன்னு தான் நான் வேணாம்னு சொல்லிட்டேன். சாரிம்மா. இதுக்கெல்லாம் யாராவது சாரி சொல்லுவாங்களா? சின்ன வயசுல நான்லாம் ரேஷன் அரிசி சாப்பிட்டு தான் வளர்ந்தேன். அந்த அரிசி மட்டும் இல்லைன்னா நாங்களாம் பட்னி தான் கிடந்திருப்போம். அவங்க பர்மிஷன் கேட்டவுடனே எனக்கு உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. அதனால தான் அவங்க கேட்டவுடனே அனுப்பிச்சிட்டேன்.